ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்ட் லெவல் அஃபிஷியல் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறார். கோல்டன் கார்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விசா திட்டத்தை கொண்டு வர போறோம். இது பெரிய பெரிய பிசினஸ் மேனை அமெரிக்கா கொண்டு வரக்கு இது ஒரு முக்கியமான பிளானை போடுறாரு. ஆக்சுவலா இந்த திட்டத்தின் மூலமா இந்தியர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை வருங்காலத்தில் கொடுக்க போகுது. அதே மாதிரி இந்தியாவில் பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விசா திட்டம் இருக்கு. அப்படின்னா என்ன, அதை பத்தி தான் டீடைலா நீங்க இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ரீசெண்ட் டைம்ல அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறார். ஆக்சுவலா இவர் என்ன சொல்றாருன்னா, இனி வருங்காலத்துல கோல்டன் கார்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விசா திட்டத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அப்படின்னா என்னன்னா, இதுக்கு மேல ஃபாரின்ல இருந்து $5 மில்லியன் நீங்க அமெரிக்காவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ண தயாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விசா நாங்க கொடுக்க போறோம். அதுவும் பர்டிகுலரா இது H1B விசா மாதிரி இல்லாம EB5 விசா மாதிரி இல்லாம நீங்க எப்ப வேணாலும் அமெரிக்காக்குள்ள வரலாம். நீங்க எந்த ஒரு அப்ளையும் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். நீங்க கூடிய விரைவில் கிரீன் கார்டு எலிஜிபிளா இருக்கு. இந்த கிரீன் கார்டு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆக்சுவலா இவர் சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா, $5 மில்லியன் அப்படின்னா இந்தியன் ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட 44 கோடி, கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் பக்கமா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். அது இந்திய ரூபாய் மதிப்புல அவ்வளவு பெரிய வேல்யூவை இங்க இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான காரியம். அதுவும் பர்டிகுலரா நம்ம EB5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விசா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதனுடைய அப்கிரேட் வெர்ஷன் தான் இந்த கோல்டன் கார்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விசா. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் EB5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விசால கிட்டத்தட்ட 3000 பேர் பக்கமா இந்தியர்கள் அங்க போய் பிசினஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த EB5 அப்படிங்கிறது விசால கிட்டத்தட்ட நீங்க $1,50,000 இருந்து $8 லட்சம் வரைக்கும் நீங்க அமெரிக்காக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணா நீங்க H1B விசாவோ அல்லது கிரீன் கார்டோ ஃபியூச்சர் வாங்குறதுக்கு இது ரொம்ப எலிஜிபிளா இருந்துச்சு. ஆனா இப்ப அதை அப்படியே அப்கிரேட் பண்ண போறாங்க. ஆல்ரெடி இந்த EB5 விசால இந்தியர்கள் கிட்டத்தட்ட 2024 ஜஸ்ட் ஒரு 650 பேர் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா இனி இந்த கோல்டன் கார்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விசா கிட்டத்தட்ட 100 பேருக்குள்ள தான் அப்ளையே பண்ண போறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணோம். அது அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணி அங்க பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கான காரியம். அதுவும் பர்டிகுலரா நியூயார்க் ஆகட்டும், கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், இந்த மாதிரி பல்வேறு பகுதியில், நியூ ஜெர்சி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்கு. இங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன சிட்டிஸ் அங்கேயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பிளானை ட்ரம்ப் இப்பவே போட்டுட்டு இருக்காரு. அமெரிக்காவினுடைய அதிபர் அமெரிக்காவை டெவலப் பண்ணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா மேற்கத்திய நாடுகள் எங்கேயுமே போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தடையை போட்டிருந்தாங்க. ஆனா இப்ப அதை ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு ரஷ்யர்கள் நீங்க அமெரிக்காக்குள்ள உண்மையாவே இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருந்தீங்கன்னா எங்களுடைய கதவு எப்பவுமே ஓப்பன்ல இருக்கும், நீங்க தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லி முக்கியமா அறிவிச்சிருக்காரு. ஏன்னா ரஷ்யால தான் பெரிய பெரிய பணக்காரங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. அவர்கள் வந்தா அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் அவர் நம்புறாரு. அதே மாதிரியே இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்தியா ஆல்ரெடி EB5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விசா இருக்கு. ஆக்சுவலா இந்த EB5 விசால இந்தியா இது வரைக்கும் 3000 பேர் மட்டும்தான் அப்ளை பண்ணி அங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா சொல்லணும்னா வருஷத்துக்கு நீங்க $1,50,000 இருந்து $8 லட்சம் வரைக்கும் உள்ள இன்வெஸ்ட் பண்ணி 10 பேர் அமெரிக்கர்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்படி இருந்தா தான் EB5 விசாவுக்கு எலிஜிபிள். ஆனா இப்ப நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் கிட்டத்தட்ட 44 கோடி கட்டணும். அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 100 இருந்து 200 பேர் மட்டும்தான் இந்தியாவில இருந்து வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே இந்த EB5 விசா 1990 இருந்து இந்த விசா இயங்கிட்டு இருக்கு. ஆனா இது கிரீன் கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஆனா இந்த கோல்டன் கார்டு இதன் மூலமா கிரீன் கார்டு வாங்குறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எலிஜிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே நீங்க வெறுமனே கோல்டன் கார்டு மூலமா நீங்க மட்டும் வர தேவையில்லை, உங்க ஃபேமிலில இருந்து யார் வேணாலும் கூட்டிட்டு வரலாம். அதுதான் ஒரு முக்கியமான பாசிட்டிவா இந்த கோல்டன் கார்டுல பார்க்கப்படுது. இவ்வளவு விஷயம் நம்ம சொன்னோம். ஆனா இந்தியாவுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் H1B விசா அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல நம்ம கிடைக்காம ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வேற வந்துட்டாரு. அதனால இன்னும் இது மிகப்பெரிய சிரமமா இருக்கும். சரி, பிசினஸ் மூலமாவது போலான்னு நினைச்சா அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருக்காரு. அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா டொனால்ட் ட்ரம்ப் மூலமா கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். அமெரிக்கால கோல்டன் கார்டு இருக்கு, கிரீன் கார்டு இருக்கு, H1B விசா இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இந்தியாவில்
வெளிநாட்டுல இருந்து யாராச்சும் ஒருத்தங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி இங்க ஏதாவது விசா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இந்தியால பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விசா திட்டத்தை 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா பர்மனன்ட் ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விசால நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவில் ஃபாரினர்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்கன்னா 3 வருஷத்துல அவங்கனால $1.1 மில்லியன் வந்து இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணணும். கரெக்டா சொல்லணும்னா 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணா தான் நீங்க வந்து இந்தியாவில் பிஆர்எஸ் ஸ்டேட்டஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் 36 மாசத்துல நீங்க வந்து $2.8 மில்லியன் வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, கரெக்டா சொல்லணும்னா 25 கோடி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பிஆர்எஸ்க்கு எலிஜிபிள். இந்த 2 கேட்டகரியில நீங்க கம்பல்சரி ஏதோ ஒன்று எலிஜிபிளா இருக்கணும். அதுவும் மட்டும் இல்லாம நீங்க வந்து வெறுமனே வந்து ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணாம கிட்டத்தட்ட 20 பேருக்கு வேலை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நீங்க வந்து பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விசாவுக்கு எலிஜிபிள். அதே மாதிரியே வெறுமனே வந்து பிஆர்எஸ் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் மேன் நீங்க மட்டும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பிஆர்எஸ் X1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு விசா திட்டம் இருக்கு. ஆக்சுவலா உங்களுடைய வைஃபை வந்து கம்பல்சரி கூட்டிட்டு வரக்கு இந்த விசா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதன் மூலமா ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா இந்தியாவில் கரண்ட்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்தியாவில் கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது கவர்மெண்ட் கடன் மட்டும் கிட்டத்தட்ட 176 லட்சம் crores இருக்கு. அவ்வளோ பெரிய கடனை நம்ம வந்து அடைச்சாகணும் அப்படின்னா இது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால மட்டும்தான் பாசிபிள். அதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அதே மாதிரியே அமெரிக்கா வந்து இந்த கோல்டன் கார்டை கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னா அந்த நாட்டினுடைய கடன் கிட்டத்தட்ட 32 ட்ரில்லியனுக்கு மேல இருக்கு. அவ்வளோ பெரிய கடனை அடைச்சாக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காங்க. அதே மாதிரியே இந்தியாவில் பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விசா வந்து ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா இந்தியாவில் கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா கரெக்டா சொல்லணும்னா 176 லட்சம் கோடி வந்து நமக்கு மிகப்பெரிய கடன்ல ஜூன் 2024 டேட்டா படி இருக்கு. அப்படின்னா அந்த கடனை நம்ம அடைக்கணும் அப்படின்னா இந்தியா செய்ய வேண்டியது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெளிநாட்டுல இருந்து நிறைய ஃபாரினர்ஸை இந்தியாவுக்குள்ள கூட்டிட்டு வந்து பிசினஸ் பண்ண வைக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான நோக்கம். அதற்காக தான் இந்தியா வந்து இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே அமெரிக்கா வந்து இந்த கோல்டன் கார்டை கொண்டு வரக்கும் அவர்களுடைய கடன் தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதாவது அவர்களுடைய பிளான் படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 மில்லியன் பேருக்கு மேல உள்ள கொண்டு வரணும், அவர்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஏன்னா அந்த நாட்டினுடைய கடன் வந்து கிட்டத்தட்ட 32 ட்ரில்லியன் டாலருக்கு மேல இருக்கு. அவ்வளவு பெரிய கடனை அடைக்கணும்னா இதுதான் ஒரு முக்கியமான வழி அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை மட்டும் பண்ணாம இன்னொரு மிகப்பெரிய சம்பவத்தையும் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி வந்து டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்தோடனே கனடா மெக்சிகோ 2 பேருக்குமே 25% டாக்ஸ் போட்டிருந்தார். ஆக்சுவலா அவர்கள் வந்து 2 பேருமே பேச்சுவார்த்தை நடத்தி அது வந்து மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போகுது. இதுக்கு மேல அங்கிருந்து நிறைய வந்து போதைப் பொருள் உள்ள வரதை இதன் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அமெரிக்கா நம்புறாங்க. அதே மாதிரியே இன்னொரு மிகப்பெரிய ஆப்பு சைனாக்கு இப்போ வச்சிருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா சைனாவுக்கு ஆல்ரெடி வந்து 10% டாக்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல வந்து மறுபடியும் வந்து ஏப்ரல் 2nd வீக்ல இருந்து அடிஷனலா 10% டாக்ஸ் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு காரணம் சைனா வந்து இன்னும் அளவுக்கு அதிகமா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்காரு. அதே மாதிரியே வருங்காலத்துல இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்கா கூட பகைக்க கூடாது அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறாரு. பட் அது பாசிபிள் கிடையாது. இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.